ஒரு பக்கம் இயற்கையை காலி பண்றது, இன்னொரு பக்கம் மனித நேயத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் காலி பண்றது. வீடியோவில் வரக்கூடிய பின்னூட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப கோபப்படுது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. வயநாடு கேரளாவோட காஷ்மீரா மாறிட்டு இருந்தது, இதோட ஒளிஞ்சு போச்சு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பின்னூட்டம் வருது. மோடி கிட்ட எதுக்குடா உதவி கேட்குறீங்க, நீங்க பிஜேபிக்கா ஓட்டு போட்டீங்க, நீங்க இந்து கடவுளுக்கா ஓட்டு போட்டீங்க, அதனாலதான் கடவுளின் தேசத்துல உங்களை கடவுள் கொன்னுட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. இது மட்டும் இல்லாம யூடியூபர்ல தமிழ்நாட்டுல நிறைய பேர் வள வரக்கூடிய இந்த மன்னர் மன்னன் மாதிரியான ஆளுகளை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த காணொலி பார்க்குறவங்க கூட கேட்கலாம், அமித்ஷா தான் 23ஆம் தேதியே கேரள அரசுக்கு ஒரு அலர்ட்டா அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி சொல்லியிருக்கும் போது ஒரு மாநில அரசு ஏன் முன் நடவடிக்கைகளை இறங்கல, ஏன் முன்னெச்சரிக்கையா அவங்க மக்களை பாதுகாக்கல அப்படின்னு நீங்களே கருதலாம். விஷயம் அது அல்ல. அமித்ஷா பண்றது ஒரு அரசியல். என்ன பண்றாருன்னு சொன்னா, சங்கி இளைஞர்களும் சங்கித்தனம் பண்ணக்கூடிய நபர்களும் திட்டமிட்டு இந்த செய்தியை வைரலாக்குறாங்க. ஆனா அதே நேரம் உண்மையிலேயே அங்க இதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா அது அல்ல. அங்க மனிதநேயம் பெரிய அளவுக்கு வேலை செய்யுது. அங்க யாருன்னு தெரியாதவங்க, நேற்று வரை பார்க்காதவங்க, யாரோ சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வேறொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, பாலூட்டும் தாயை இழந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய குழந்தையை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு பாலூட்டக்கூடிய தாய்மாரா இருக்காங்க. இதுதான் பொது உடைமை குழந்தைகள் அப்படிங்கிற முறையெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இப்படியும் ஒரு மனிதநேயம் செழித்தொடரக்கூடிய இந்த மாதிரியான சூழல்ல வணக்கம். கடந்த 29-30ஆம் தேதி நைட்டு கேரளாவோட வயநாட்டு வடபகுதியில் நடந்த இந்த நிலச்சரிவுல ஏறத்தாழ இதுவரைக்கும் 300 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இன்னும் பலரும் காணப்படவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த நபர்களை கண்டுபிடிச்சா அந்த இறப்போட எண்ணிக்கை அதிகமாகவும் அஞ்சப்படுது. இந்த சூழல்ல சோசியல் மீடியா கூட அந்த செய்தியை பெரிய அளவுக்கு வெளில கொண்டு வர்றாங்க. அங்க நிறைய தன்னார்வர்கள் வேலை செய்யறாங்க, அரசியல் கட்சிகள் வேலை செய்கிறது. இது பற்றி ஒரு பார்வை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்போ உலகமே இந்த நிலச்சரிவு பற்றி ஒரு விழிப்புணர்வா பேசிட்டு இருக்கிறாங்க. கேரள மாநிலம் மிகப்பெரிய துயரத்துல இருக்கு. அண்டை மாநிலங்கள் ஓரளவு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல யாரு எவ்வளவு பேர் செத்துருக்காங்கிறது கூட ஒரு மோசமான எண்ணிக்கையில் இருக்கிறது நம்ம கேட்டு ரொம்ப வருத்தம் தான் படுறோம். ஆனா இந்த இறப்பை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஊடகங்கள்ல, குறிப்பா அது சங்கி ஊடகம்னே சொல்லலாம், அந்த ஊடகங்கள்ல பேசப்படக்கூடிய செய்திகளும் அவங்க பகிரப்படக்கூடிய விவரங்களும் பார்த்தோம்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த சங்கி கூட்டங்கள் எதை அடிப்படையா வச்சு இந்த கொடும் துயரத்தை கூட அவங்க அரசியலாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அங்க ஏராளமான நபர்கள் போனாங்க. குறிப்பிட்ட இடத்துக்கு ராணுவம் கூட போக முடியல. அந்த ராணுவம் கொடும் மழையில கூட அந்த பாலத்தை அமைச்சாங்க. அந்த பாலத்தை அமைச்சிட்டு அந்த ராணுவ அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்திய ராணுவம் ஒரு குறிப்பிட்ட மத அடிப்படையில உருவாக்கப்பட்டதா? இந்த ஜெய் பாரத் மாதா ஜெய்ங்கிறது இந்திய ராணுவத்தோட ஸ்லோகனா? அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட அவங்க செயல்படுறாங்க. ஆனா அவங்க அதே நேரத்துல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அங்க வரக்கூடிய நடிகர்கள் அல்லது தன்னார்வர்கள் நிறைய பொருட்கள் கொண்டு வர்றாங்க. அந்த நிவாரண பொருள்களா வேற வழியே இல்லாம உடனடி தேவையா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொருள்களை கையகப்படுத்தி RSSோட சங்கிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதுல வயநாடு RSSன்னு சொல்லக்கூடிய லேபிள ஒட்டி விநியோகம் பண்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு RSS பிஜியத்தை பின்னூட்டமா போட்டு இசையமைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற பொழுது இது எங்க போயிட்டு இருக்க நாடு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பார்த்தோம்னு சொன்னா, வீடியோவில் வரக்கூடிய பின்னூட்டங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப கோபப்படுது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வயநாடு கேரளாவோட காஷ்மீரா மாறிட்டு இருந்தது, இதோட ஒளிஞ்சு போச்சு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு பின்னூட்டம் வருது. கேரளாவில் வயநாட்டுல மாட்டுக்கறி விற்பனை குறைஞ்சிருக்கு அப்படின்னு பின்னூட்டம் போடுறான். மோடி கிட்ட எதுக்குடா உதவி கேட்குறீங்க, நீங்க பிஜேபிக்கா ஓட்டு போட்டீங்க, நீங்க இந்து கடவுளுக்கா ஓட்டு போட்டீங்க, அதனாலதான் கடவுளின் தேசத்துல உங்களை கடவுள் கொன்னுட்டாரு அப்படின்னு பேசுறானுங்க. நீங்க எதுக்குடா கேரளாவில் இருக்கிறீங்க, எதுக்கு ஒன்றிய அரசு கிட்ட உனக்கு டிசாஸ்டர்ல உதவி வேணும், நீ இஸ்லாமிய நாடுகளுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம யூடியூபர்ல தமிழ்நாட்டுல நிறைய பேர் வள வரக்கூடிய இந்த மன்னர் மன்னன் மாதிரியான ஆளுகளை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டோட வளத்தையும் தமிழ்நாட்டோட உரிமையும் மறுத்ததற்காக கேரளாவுக்கு கிடைச்ச விலை இது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இந்த இளைய தலைமுறை பொதுவாகவே இருக்கக்கூடிய ஊடகத்தை பெரிய அளவுக்கு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரும் இளைஞர்கள் உள்ளடக்கக்கூடிய இந்த ஊடகத்துல RSS திட்டமிட்ட வேலை செய்யுது. RSS மட்டும் கிடையாது, RSSக்கு வேலை செய்யக்கூடிய ஊடகங்களா
தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களும் இந்தியாவில் உள்ள ஊடகங்களும் விலை போயிட்டாங்களோ அல்லது வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒரு செத்த வீட்டுல கூட தன்னுடைய தேவைக்காக வேலை செய்யக்கூடிய இந்த ஊடகத்தை என்ன சொல்றது? கேரளாவில் வந்து தொடர்ந்து வந்து மழை பெய்யுது, கேரளாவில் தொடர்ந்து நிலச்சரிவுகள் வருது. இதை வந்து ஒரு கரெக்டாக கணிச்சு ஒன்றிய அரசு அப்படிங்கிற முறையில தன்னுடைய சேட்டலைட் மூலமா தன்னுடைய தகவல்கள் மூலமா முன்கூட்டியே சொல்லி அந்த பிரச்சனையை நிறுத்தியிருக்க வேண்டிய பொறுப்பு யாரோட சேர்ந்தது? ஒன்றிய அரசுக்கு தானே சேர்ந்தது, பிஜேபிக்கு தானே சேர்ந்தது. அப்ப பிஜேபிக்கு இதுவரைக்கும் கேரளாவில் இல்லாத ஒரு அமைச்சராகவோ அல்லது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டா என்ன சொல்றாருன்னு சொன்னா, இதை வந்து ஒரு தேசிய பேரிடரா அறிவிக்கலாமான்னு கேட்டா அப்படி அறிவிக்க வேண்டிய அவசியம் வரல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நீங்க வந்து இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொன்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எங்க திருச்சூருக்கு வந்த பிறகு பார்க்கலாமா, இல்ல வயநாடு போய் போகக்கூடாதா இவரு? இதெல்லாம் வச்சு பாக்குற பொழுது என்ன சொல்றேன்னு சொன்னா, கேரளாவும் ஒரு அரசியல் மயப்படுத்துறதுல பின்தங்கி போகுது. இத சரியா நம்ம உணர்ந்து ஊடகத்திலையும் அரசியல் உலகத்திலையும் வினையாற்ற வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய காலங்கள் வந்து கார்பரேட் காவி பாசிஸ்டுகளால இயற்கையை சூறையாடுறதும் அரசியல் மயப்படுத்துறதுல வந்து காவி அரசியலை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரதும் அதிகரிக்க போகுது. ஒரு பக்கம் இயற்கையை காலி பண்றது, இன்னொரு பக்கம் மனித நேயத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் காலி பண்றது. இது ரெண்டும் சேர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையே காலி பண்ண வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுது மனித சமூகம் அப்படிங்கிறத வந்து அச்சத்தோட பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இந்த காணொலி பாக்குறவங்க கூட கேட்கலாம், அமித்ஷா தான் 23ஆம் தேதியே கேரள அரசுக்கு வந்து ஒரு அலர்ட்டா அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி சொல்லியிருக்கும் போது ஒரு மாநில அரசு ஏன் வந்து முன்னடவடிக்கைகளை இறங்கல, ஏன் முன்னெச்சரிக்கையா அவங்க வந்து மக்களை பாதுகாக்கல அப்படின்னு நீங்களே கருதலாம். விஷயம் அது அல்ல. அமித்ஷா பண்றது ஒரு அரசியல். என்ன பண்றாருன்னு சொன்னா, 23ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஒன்றிய அரசு பல்வேறுபட்ட காலநிலையை கணிச்சு பல சர்க்குலர் அனுப்பும். அந்த வகையில ஒரு ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற முறையில தான் அவங்க வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அது வெறும் 20 சென்டிமீட்டர் மழைக்கு கீழே கூட இருக்கும் அப்படிங்கிற முறை தான் அந்த ஆரஞ்சு அலர்ட். ஆனா அங்க நடந்தது என்னன்னா, அதே கடிதத்தை பினராயி விஜயன் கையில வச்சுட்டு சொல்றாரு, உண்மைதான் அமித்ஷா சொல்றது கடிதம் அனுப்புனது உண்மை, ஆனா அந்த கடிதத்தில் இருந்தது வந்து ஒரு அலர்ட் அப்படிங்கிற முறையில ஆரஞ்சு அலர்ட் தான் இருந்ததே ஒழிய ரெட் அலர்ட் அப்படிங்கிறத இந்த டிசாஸ்டர் நடந்து ஏறத்தாழ 30ஆம் தேதி காலையில 6 மணிக்கு தான் அவங்க வந்து நிலச்சரிவு வரும், சோப்பு அபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அமித்ஷாங்கிறவரு ஏற்கனவே ஒரு பேரளவு செய்தி அனுப்பிவிட்டுட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு கேரள அரசையும் ஒன்றிய அரசையும் மல்லுகற்ற வேலையா இந்த நேரம்? மக்கள் வந்து வெள்ளத்துல மாட்டியிருக்காங்க, புதைகுடிகள் இருக்காங்க, சேத்துல இருக்காங்க, அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வருது அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு கேரள அரசு வந்து மக்களை காப்பாத்தல, நாங்க வந்து அக்கறையோட இருந்தோம், அல்லது ஒன்றிய அரசு மக்களை காப்பாத்தல, நாங்க அக்கறையோட இருந்தோம்னு சொல்லி மல்லுக்கு நிக்கிறது தவறு. எனவேதான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த நேரத்துல பலப்பரிச்சு பார்க்காம உடனடியா இறங்கி வேலை செய்யணும். இப்போ ஒன்றிய அரசோட பார்வையில் நம்ம வச்சுக்கோ, இப்போ என்ஐஏ இருக்கு, யுஏபிஏ இருக்கு, இதெல்லாம் வந்து எந்த மாநில அரசை கேட்டுக்கிட்டு வந்து இரவோட இரவா யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள பூந்து கதவை தட்டி கைது பண்றது ஒன்றிய அரசு? அப்ப ஒரு நபரை கைது பண்றதுல அல்லது அவங்கள வந்து சித்திரவதைப்படுத்துறதுல அல்லது அவங்க சமூக குற்றவாளியா மாத்துறதுல ஒன்றிய அரசுக்கு இருக்கிற மாநில அரசு மீது அக்கறை, மாநில அரசுல கொத்து கொத்தா மக்கள் சாக போறத முன்னமே உணர்ந்து ஏன் தன்னுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அல்லது அது சார்ந்த படைகளை வந்து உடனடியாக அனுப்பி மாநில அரசே மறுத்தாலும் சரி உடனடியா ஒன்றிய அரசு உள்ள இறங்கி அவங்களை காப்பாத்தல? அப்ப பிரச்சனை அது கிடையாது, அங்க சாகட்டும், சாகிறத நம்முடைய அரசியலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பின அரசியல் பண்ற வேலையில வந்து ஒன்றிய அரசு வேலை செய்யுது. இது ஏதோ கேரளாவுக்கு நடக்கிறது கிடையாது, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த மாதிரியான இயற்கை பிரச்சனைகள் வரதான் போகுது. அது உத்தரப்பிரதேசத்துக்கும் வரும், அது தமிழ்நாட்டுக்கு வரும், அது காஷ்மீருக்கு வரும், அது கன்னியாகுமரிக்கு வரும். எனவே இவர்கள் வந்து பிணத்திலையும் அரசியல் செய்வாங்க, அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அது புரியாத பட்சத்துல இதுக்கு வந்து நம்ம வந்து பலியாயிடுவோம் அப்படிங்கிறத வந்து உணர வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நாங்கள் வலியுறுத்தி சொல்றோம். இப்ப இது கேரளாவுக்கு மட்டும் ஒன்றிய அரசு வந்து இந்த மாதிரியான அலர்ட் கொடுக்குதான்னா இல்லை, நாள்தோறும் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் வந்து காலநிலை தட்பவெப்பநிலை பத்தி கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில கடந்த மாதங்கள்ல தமிழ்நாட்டில் நடந்த தென் மாவட்ட வெள்ள சேதங்களுக்கும் இப்படிதான் கொடுத்தாங்க. இதே மாதிரி பேரளவுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதை வந்து இயற்கை பேரிடரா அறிவிக்க முடியாதுன்னு சொல்லி அப்ப தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாடு வந்து இந்த வெள்ள அபாயத்துக்கும் அல்லது வந்து இந்த சீரழிவுகளுக்கு வந்து நிதி உதவி கேட்ட பொழுது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, நீங்க எதுக்கு இந்தியாவில் வந்து பிச்சை எடுக்கிறீங்க, நான் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு கோயில்ல உண்டியல்ல நிதி போடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
ஆனா வந்து நிவாரண நிதியா தர முடியாது அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். இது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். எதிர்காலத்துல இவங்க இந்த மாதிரி வேலையை தான் செய்ய போறாங்க. ஏதோ ஒரு வகையில இயல்பா சாகிறதையும் அல்லது சாகடிக்கிறதையும் RSS பிஜேபி தன்னுடைய டூலா பயன்படுத்துதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி வந்து சோசியல் மீடியாவில் வகை வகையா செய்திகள் வந்துட்டு இருக்கு. சங்கி இளைஞர்களும் அதாவது சங்கித்தனம் பண்ணக்கூடிய நபர்களும் வந்து திட்டமிட்டு இந்த செய்தியை வந்து வைரலாக்குறாங்க. ஆனா அதே நேரம் உண்மையிலேயே அங்க இதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா அது அல்ல. அங்க மனிதநேயம் பெரிய அளவுக்கு வேலை செய்யுது. அங்க யாருன்னு தெரியாதவங்க, நேற்று வரை பார்க்காதவங்க, யாரோ சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் வந்து உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்குலாம் போய் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தமிழக முதல்வர் கூட அங்க உடனடியா வந்து நிதி அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழக நடிகர்கள் கூட பெரிய அளவுக்குலாம் அங்க நிதி கொடுத்துருக்காங்க. களத்துல பெயர் தெரியாத நபர்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பல செய்திகளையும் நம்மளால சொல்ல முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள், அதாவது சங்கி இளைஞர்கள் பேசுறத கூட நம்ம வந்து கோபத்தோடு பார்க்குற அதே நேரம் அறிவு குறைந்ததாக சொல்லப்படக்கூடிய விலங்கினங்களுடைய அந்த மனிதநேய பண்பு வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். இதுவும் ஒரு வகையில வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் தான் உலவிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு நாய் அந்த இடத்துல தன்னுடைய வீடு வந்து புதைஞ்சு போயிடுது, அல்லது அதனுடைய சக நாய் இனங்கள் வந்து அழிஞ்சு போயிடுது. அந்த இடத்த விட்டு அது நகரவே இல்லை, சாப்பிடாம உட்கார்ந்தே இருக்கு, அடிச்சு வரட்டினா கூட போக மாட்டேங்குது. இதுதான் ஒரு மனிதர்களோட இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, ஒரு வயது மூத்த பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளோட வந்து ஒரு மரத்தோரம் ஒண்டிருக்காங்க. எப்படியாவது உயிர் பழிச்சா போதும் அப்படின்ட்டு அந்த கடுங்குளிர்ல தூரத்துல வந்து ஒரு ஆணை வரதை பார்த்து அச்சப்படுறாங்க. நிலச்சரிவுல தப்பிச்சுக்கிட்டோம், ஆணையிட்டு சிக்க போறோம் அப்படின்ட்டு அந்த ஆணை பக்கத்துல வரும்பொழுது அவங்கள வந்து அந்த ஆணைகிட்ட வந்து கையை ஊப்பி வந்து வேண்டுற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நாங்க தப்பிச்சு வந்துட்டு அவங்க ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சலோடு அவங்க பேசுற பொழுது அந்த ஆணை இவங்களை வந்து பொருட்படுத்தவே இல்லை. பக்கத்துல அப்படியே நின்றுக்கிட்டு அது எதையோ நினைச்சு வெறித்து பார்த்து கண்ணீர் வெடிகிற மாதிரி அந்த ஆணை நிக்குது. அப்ப இவங்க பிரச்சனையை பார்த்து அழுவுதா, தன்னுடைய சக ஆணைகள் இறந்து போனதை இழந்ததை நினைச்சு அழுவுதா அப்படின்னா அந்த ஆணைகளுக்கு கூட அந்த அறிவு இருக்கு, ஒரு மனிதநேயமிக்க அறிவு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, அந்த அம்மா அந்த வெள்ளத்துல இருந்து தன்னுடைய குழந்தைய வந்து பற்றிக்கிட்டு ஓடி வர்றாங்க. வரும்பொழுது ஏற்கனவே ஒரு குழந்தையிடமிருந்து பிரிந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தாயை பார்த்து ஒரு குழந்தை ஓடுது அந்த வெள்ளத்தை நோக்கி. அந்த குழந்தைய ஒத்தகையில இழுக்கிற பொழுது தான் குழந்தைய வந்து அந்த மண் சரிவில் விட்டுறாங்க. பரவாயில்ல, காப்பாத்தின குழந்தை என் குழந்தை அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. வேறொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, பாலூட்டும் தாயை இழந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, பால் குடித்த குழந்தை இழந்த தாய். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, என் குழந்தை வெள்ளத்துல போனாலும் பரவாயில்ல, தண்ணியில போனாலும் பரவாயில்ல, அது போயிடுச்சு, இருக்கக்கூடிய குழந்தையை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு பாலூட்டக்கூடிய தாய்மாரா இருக்காங்க. இதுதான் பொது உடைமை குழந்தைகள் அப்படிங்கிற முறையெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இப்படியும் ஒரு மனிதநேயம் செழித்து வளரக்கூடிய இந்த மாதிரியான சூழல்ல எப்பாடுபட்டாவது மனித விரோத அநாகரிக கொடுஞ்செயல்ல ஈடுபட்டு கருத்துருவாக்கம் பண்றதை வந்து சங்கிகள் திட்டமிட்ட வேலை செய்யறானுங்க. இவனுங்களை அந்த மண்ணில இருந்து அடிச்சு விரட்டணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கண்டன குரலை பதிவு செய்யறோம்.